வரும்போது இது எங்களுக்கு ஒரு சுற்றுலா பிளேஸாக இருக்கிறது. இந்த யுத்த கால பகுதிகளிலே பள்ளிவாசல் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு கவலையோடு நீண்ட காலமாக முயற்சி செய்தார்கள். இந்த பள்ளிவாசலை பராமரிக்க மீண்டும் புனர் நிர்மாணம் செய்ய வேண்டும் என்ற முயற்சி முன்னெடுக்கப்பட்டது. குறிப்பாக ஜனாதிபதி அவர்கள் கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக குறிப்பிட்டிருந்தார், வடக்கு கிழக்கு மாகாணத்திலே யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட 13,000 பேருக்கான வீட்டு திட்டங்களை எதிர்வரும் 2 ஆண்டுகளுக்குள் கொடுத்து முடிப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனாலும் இந்த யாழ்ப்பாணத்திலே இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய சகோதரர்களினுடைய இந்த வீடமைப்பு என்பதும் மீள்குடியேற்றம் என்பதும் மிகவும் வித்தியாசமானது என்பதனை நாங்கள் கடந்த மாதம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஒரு கூட்டத்தின் வழியாக அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றோம். நிகழ்வினுடைய தலைமை உரையை நிகழ்த்தியவர்கள் பல்வேறு விடயங்களை குறிப்பிட்டார்கள். குறிப்பாக இந்த கிராம வெற்றி சபையினுடைய தலைவர் அவர்கள் அந்த 90ஆம் ஆண்டு இடப்பெயர்வு, அந்த நேரத்திலே எவ்வாறு இந்த மக்களை இந்த பள்ளி காப்பாற்றியது, தங்களுடைய அனுபவங்களை சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். நல்ல சந்தோஷமான ஒரு விடயம், இந்த பிரதேசத்திலே எல்லா இனமும் எல்லா மதமும் ஒற்றுமையாக வாழ்ந்திருந்தார்கள். அது மீண்டும் துளித்திருப்பது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த கம்பிகள் இடிந்து விழுகிற தருவாயில் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் 36 ஆண்டுகளாக இடிந்து சரிந்து விழவில்லை. அது எங்களோட கிருபை இல்லை, அல்லாண்ட கிருபையாக தான் இருக்கிறது. ஏனென்றால் சிறுவர்கள் கூட உள்ளே இருந்து அவர்களது மத வழிபாடுகளே மாறுதல சிறுவர்கள் இருந்தார். ஆனால் எந்த வகையிலுமே கட்டிடம் இடிந்து தரைமட்டமாகவில்லை. ஏனென்றா நாங்கள் நினைக்கிறோம் இரும்பில கனல் பிடிச்சு விரிச்சு எல்லாம் வெடிச்சு கீழே விழுந்திருக்கணும். அது ஒரு கிருவை. தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் ஒரே திசையிலே ஒன்றுபட்டு முன்னோக்கினவர்களும். ஏனென்றா வடமாகாணத்தில் எடுத்துக்கொண்டா யாழ் மாவட்டத்துக்குள்ள 1400 குடும்பம் வசிக்கின்றார்கள். இந்த பள்ளிவாசலை அதிகமாக பாதுகாத்து வந்த ஒரு தமிழ் பிரமுக மக்கள், அவருக்கு கட்டாயம் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். பொதுவாக பள்ளிவாசலில் இப்படி இருக்கின்றது, நிறைவேற்பாடு செய்யாமல் இருக்கின்றது, செய்யலாம் தானே என்ற எண்ணம் இருந்தது. அதன் பிறகு பல்கலைக்கழகம் நான் கற்றது கிழக்கு பல்கலைக்கழகம் மட்டக்களப்பு. மட்டக்களப்பில் நாங்கள் படிக்கிற காலத்திலே ஏறாவூர் காத்தாங்குடி போன்ற பிரதேசங்களுக்கு நாங்கள் செல்வது வழமை. சாப்பாட்டுக்காண்டி தான் அதிகமாக போகிறார்கள், இல்லை சாப்பாடு சாப்பிடலாம் என்று. அவ்வாறு போகின்ற போது காத்தாங்குடி பிரதேசத்தில் இருக்கின்ற பள்ளிவாசலோடு ஒப்பிடும் போது எங்கள் பிரதேசத்தில் இருக்கின்ற பள்ளிவாசல்களை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது மலைக்கும் மடுவுக்கும் இடையிலான ஒரு வித்தியாசமாகத்தான் அது காணப்பட்டது. சாட்டி பீச் கூட எதிர்காலத்திலே நாங்கள் 30 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீட்டிலே மிக சிறந்த ஒரு சுற்றுலாத்தலமாக நாங்கள் மாற்ற இருக்கின்றோம். அந்த மாற்றத்துக்கூடாக இந்த பிரதேசம் மீண்டும் ஒரு பழைய கலாச்சாரத்தை அடையும் என்று நினைக்கின்றேன். அதே போலதான் நைனாதீவிலே பல இஸ்லாமிய சகோதரர்கள் வாழ்கின்றார்கள், யாழ்ப்பாணத்திலே பல பகுதிகளிலே வாழ்கின்றார்கள். அவருடைய தேவைகளை நாங்கள் நிச்சயமாக முன்னெடுத்துக் கொண்டு இந்த பிரதேசங்களுடைய அபிவிருத்தி குழு தலைவர்களாக நாங்கள் உங்களுக்கு பாரிய சேவைகளை செய்வோம். இன்னொரு விடயத்தை இங்கே வேண்டிக் கொண்டார்கள். அந்த விடயம்தான் நான் நினைக்கின்றேன், தோழர் கபிலன் அவர்கள் உரையாற்றுகின்ற போது பிரச்சனையை புரிந்திருக்கின்றார். நான் நினைக்கிறேன் பிரச்சனைக்கான பாதி தீர்வு பிரச்சனையை புரிந்து கொள்வதில் தான் இருக்கிறது. அவர் தெளிவாக ஒரு விடயத்தை சொன்னார். யாழ்ப்பாணத்துக்கு நேற்றிரவு வந்தபோது அங்குள்ளவர்களும் சொன்ன விடயத்தான், உஸ்மானியா கல்லூரிக்கு ஹதீஜா பெண்கள் கல்லூரிக்கு கட்டிடங்கள் அல்ல எமக்கு முக்கியம், மனித வளம் தேவைப்படுகிறது, ஆசிரியர்கள் தேவைப்படுகிறார்கள். பாடசாலை பிள்ளைகளுடைய கல்வியை மேம்படுத்துவதற்காக நான் நினைக்கின்றேன் எமது அமைச்சரின் ஒருங்கிணைப்பாளர், எனது சக நண்பர்கள், தோழர், பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொன்னார்கள், அந்த மனித வள தேவை ஒன்று இருக்கிறது, அதனை ஏற்பாடு செய்து அந்த கல்வியை மேம்படுத்துகின்ற அந்த விடயத்தை மேற்கொள்வதை உறுதியளித்தார்கள். நான் நினைக்கின்றேன் கண்டிப்பாக அந்த ஏற்பாடும் நடைபெறும் என்பதை
நான் இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். என்னுடைய பள்ளிவாசலுக்கு கட்டுமான குழு உறுப்பினர் சகோதரர் கிஷோர் The Pioneer News website is based in Sri Lanka.